சாஃப்ட்வேருக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஜென்ரலி சாஃப்ட்வேர் வந்து எதனால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு கோடு இல்லைன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் மூலமா தான் வந்து சாஃப்ட்வேர் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேருக்கு வந்து ஜென்ரலா காப்பிரைட் கீழே தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து கோட்ஸ் அல்காரிதம்ஸ் அதனால மேட் ஆனதுனால. பட் இன் சம் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து பேட்டன்ட்டும் கொடுக்குறாங்க சாஃப்ட்வேருக்கு. 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் பேட்டன்ட்ஸ் வந்து எப்போ அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ வந்து சாஃப்ட்வேருக்கு பேட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா நோவல்டி, இன்வென்டிவ் ஸ்டெப், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். இதுல இந்த 3வது ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் பேட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. செக்ஷன் 3K ஆஃப் இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்ட் அதுக்கு கீழே வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேட்டன்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் 3 ஸ்டெப்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சாஃப்ட்வேருக்கு வந்து பேட்டன்ட் கொடுப்பாங்க. டைமண்ட் வர்சஸ் டைகர் இந்த கேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேருக்கு வந்து பேட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, டைகருங்கிறவன் வந்து ஒரு ரப்பர் வல்கனைசேஷன் மிஷின் இருக்கும். அந்த மிஷினுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா அந்த மிஷினோட எஃபிஷியன்சி அண்ட் ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். இதில் வந்துட்டு பேட்டன்டோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த கேஸில் வந்து சாஃப்ட்வேர் வந்து பேட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.